எல்லாம் பெண்ணால சொல்றீங்க நீங்க. நீ வேற சும்மா இருமாமா. ஆமா இந்த கிடக்குறது ஊரை யாரு தெரியுமா? அவங்க பால் கேட்டா கடையில இருந்து வாங்கி கொடுக்க முடியும். ஓ பிள்ளைங்களா? ஊரை நான் பெத்து விட்ட பிள்ளையதான். அப்படியாடி? எனக்கு தெருவுல ஆடி பெத்து விட்டுருக்க? தெருவுல பெத்து விட்டுருக்கியா? இல்ல, வீட்டுக்குள்ள தான் பெத்து விட்டேன். அப்படிங்கிற அவங்க அப்பன மாதிரியாதான் ஊர்ல சொன்னோட கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிங்கிற. சரி நீ வந்துட்ட நான் வந்துட்டேன். ஆமா, தெலுங்காய் வரணும் இல்லையா? சின்ன தெலுங்காய் கூப்பிடுவோமா? தெலுங்கு தெலுங்காயி தெலுங்காயின்னு கூப்பிடு. தெலுங்காயி. ஆமா, நான் யாரு இது புதுசா இருக்கு இன்னைக்கு? என்ன ஒரு அழகு, என்ன அழகு. ஏடி இன்னைக்கு நம்ம எல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையா? நான் வந்து எவ்வளவு நாள் அது நீங்க இப்போ வரீங்க? என்ன பண்ணீங்க எவ்வளவு நேரம்? என்ன பண்றது? ஒண்ணு கிடைக்கலாம்னு என்ன புதுசு புதுசா பேசுற இன்னைக்கு? இல்ல ஒண்ணு கிடைக்கலாம்னு கொள்ளைக்கல போனே. சரி வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. யாரு வர விடாம. அதுதான் அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. நான் வந்து கிடந்தாங்க பூரா. இல்ல வந்திருந்தாங்க வாரு உள்ள உட்காந்துட்டு பூரா இப்படி ஊருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? பாதி பயலிகளே ஏமாந்துறாதியாரா அப்படின்னு. சத்தியமா இது ஊரம் பொய்யுதேன். கூட்டமா சேர்ந்துட்டாங்க. பாத்துக்கலாம். ஊரை நான் பெத்து விட்டதேன். மணி சின்ன பிள்ளை நம்மளால இன்னைக்கு அக்கா தங்கச்சி ஏன் இப்படி பேசுற இன்னைக்கு? ஆறு சக்கரத்தை எங்க காமி வாப்பான். அது யாருன்னு பார்த்து போடுறேன். ஒப்பனுக்கு முந்தாஞ்சி ஒழிச்சு நான் பெத்து விட்டா இல்ல ஒப்பேன் பாடம் தெரியும். ஏடி இப்படிலாம் பேசுற இன்னைக்கு? நீ இப்படிலாம் பேசக்கூடாது. சின்ன பிள்ளைங்க இல்லையா? அப்பா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? உனக்கு தான் தெரியும். உனக்கு தான் தெரியும். உங்க தானே அப்பா அப்பா வந்து சொல்றாரு. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா உங்க தான் வர்றாரு. அப்பா வந்து கண்ணு கருதுமா காவலுக்கு போய் சொல்லிருக்கு. எங்க தனக்காட்டுக்கா? நேத்து போன நாடகம் வள்ளிதின நாடகம். நீ என்கிட்ட வர யாரும் கொடுத்தா பாருங்க. அப்புறம் அப்பா வந்து யாருக்குமே தெரியாம நம்ம அரண்மனைக்கே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு. ஆமா, நீ திட்டு விட்டுருக்காரு. வாசரி ஏன் இப்படிலாம் பண்ற? கதை திறந்து விட்டுருக்காங்க. இங்க பாரு, அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். ஆமா, அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாரு? அடியில முடிச்சிருவாரு. இல்ல அப்பா அடிப்பாரு. அதனால அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். ஆடிட்டு பாடிட்டு ஓடிடுவோமா? ஓடிடலாமா? போமா? போலாமே. இங்க பாரு, அங்க வந்திருக்கோம். நானும் அங்கதான் நினைச்சேன். நமக்கு சின்ன பிள்ளைல அப்ப ஒரு ஆசை பாசம் இருக்குமா இல்லையா? அப்பா எங்கேயும் போக கூடாது, அரண்மனைக்குள்ளேயே இருக்க சொல்றாரு. அப்பாவுக்கு தெரியாம வந்துட்டு ஆடிட்டு பாடிட்டு போலாம்னு சொன்னேன். அப்ப சீக்கிரமா போக கூடாது இல்லையா? ஏன் ஒண்ணு நீ அந்த நினைப்புலயே இருக்காது. நீங்க எந்த நினைப்பு வந்தோமோ அதை மட்டும் பாரு. போயலாமா? அலலோம் அலலோம் அலலோ இங்க பாரு, நீ என்ன சொன்ன முதல்ல? காவலுக்கு போக சொன்னியா? ஆமா. எப்போ போன நாடகம் கூட நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. எல்லாரும் கூட்டி கொண்டு குட்டியா கல்வி கொடுங்க. ஓ சேர்ந்தது உரைஞ்சு அப்பா கிளம்பையா. என்னடி நீ என்ன சொல்ல தெரியுமா? காவலுக்கு போக சொன்னியா? அந்த நினைப்பே நானும் பண்ணிட்டேன். அங்கெல்லாம் போக கூடாது. நீங்க என்ன செய்யணும்? நம்மளாம் சின்ன பிள்ளைங்க. நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா ஆடிட்டு பாடிட்டு போயிடலாம். இல்ல 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 அகலாது. சேர்த்து வச்சிருவோம் பேசாம. போன வருஷம் தான் வச்சது. பேசாம போனி. என் புருஷன் பேரு தொப்புலியா. பேசக்கூடாது. சின்ன பிள்ளை அப்படித்தான் பேசுவாங்களா? ஆணி குத்துச்சா இல்லையா? இல்லடி, ஆணி என்ன உள்ள வச்சிருக்க 2 பம்பரை கட்டை. இவன் மட்டும் நாங்க 7 பேர்ல இவன் மட்டும் ஒரு தனி பிறவியா பிறந்திருக்கான். தெரியல. நடுவுல அதே எப்படி
இருக்கியோ சரி சரி பரவாயில்ல நல்லாவே பேசுறேன் போலாமா அதோ வாராண்டி வாராண்டி ஏண்டி ஒருத்தன் இது செய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா வாராண்டி வாராண்டி ஏண்டி ஒருத்தன் சங்கத்துக்கு போனாலும் பாடுறது இல்ல. ஏண்டி இப்படியே பண்ண நல்லாவா இருக்கும்? வந்தமா ஆமா சுள்ளு சுருக்கு தூக்கி தூக்கி அடிக்கல. அது எப்படி தூக்கி? ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கா. ஆமா அப்பா வந்தாருன்னு வை சரி அடியில பிடிச்சிடுவாரு. அதனால கரளி பூனையா ஆமா அடியில பிடிச்சு அவங்கள பிடிச்சு அடிப்பாரு. உடனே இடத்த பிடிச்சு அடிப்பாரு. எனக்கு என்ன அடியில பிடிச்சாத்தே அங்க ஏதாச்சும் சிக்கு வேலை எதுவுமே. இப்ப என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? ஆமா ஒரே ஆட்டம். சரி சுள்ளு சுருக்குன்னு ஆடிட்டு அப்படியே அப்பாவுக்கு தெரியாம ஓடி போயிடும். அப்படியலாமா? புள்ள ரெங்குமா புள்ள ரெங்குமா
பிரச்சனைப்பா? இல்லம்மா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கமா இல்லையா? அதனால அப்பாவுக்கு தெரியாம நம்ம அரண்மனைக்கு போயிடணும். போயிருமா? அப்பா வந்தா என்ன செய்யற? அடிப்பார்ல? போயிருவோமா? போயிடலாமே. போயிருவோமா? தில்ல புள்ள இறக்குமா? அவய போறது கூடவா அந்த நேரம் ஓடி வரும் சமய போறது ஆட்டா ஒரு முறை ஜன்னலுக்கு ஒரு முறை வந்தாரு ரொம்ப நெருப்பு. ஆமா, பலே பலே. அப்படி இருந்துட்டாலும் பிறந்து சாய்ந்த பெரியவர்களே, பேரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே, எதிர்காலத்து சிங்கங்களே, வாலிப இளைஞர்களே, இவரை சேர்ந்த நாட்டம் ஐயா அவர்களே, இவரை சேர்ந்த கோவில் பூசர் ஐயா அவர்களே, மற்றும் இந்த நாடகத்தை காண உள்ள இந்த சுற்றுவட்டத்தில் வருகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மகமா என்ற நாடகத்திலே இது சிவபெருமாக நான் முடிசாய்ந்த வணக்க வணக்க வணக்கம். சாருக்கு மட்டும் சொன்னேன். அப்படி இருந்துட்டாலும் எங்க போனாலும் முதல் கடவுள் தொந்தி பிறந்த அந்த பிள்ளையார வணங்கி விட்டுதானே கதைக்கு செல்ல வேண்டும். பிள்ளையார் சொல்லி போட வேண்டும். எப்படி தெரியுமா போட வேண்டும்? முந்தி முந்தி விநாயகனே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, பிள்ளையார் பற்றி வசிக்கும் விநாயகா, உடன்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே முத்தானம்மா, பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா,
வேண்டும் வரத்தை கொடு எந்தாயே வெக்காளியம்மா ஆடி உன்னை எண்ணி பாமரண்ணா இன்னைக்கு ஆட்டம் ஆட வந்து பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாக்கு சமுக போடணும் நாலு கிழமை பார்க்கணும் பாக்குவத்தல மாத்தணும் பார்வதிய இன்னும் இருக்கா முடிஞ்சா அடுத்த மேடைக்கு வேணுமா வேணாமா? 3 சரி சரி. அப்படி இருந்துட்டாலும் எங்க போனாலும் இந்த ஊர் பெருமை எடுத்து சொல்லணும் வழக்கம். பெட்டிக்காரண்ணே அப்போ ஊர் பெருமை எடுத்து சொல்லி விட்டு பிறகு செல்ல வேண்டுமே. எப்படி திரும்ப செல்ல வேண்டும்? அம்மன் கோயில் கீழே காலே
அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்கீதடி அடியே நாட்டுத்தன நம்மள கண்டு சொக்கூதடி அடியே நாட்டுத்தன நம்மள கண்டு சொக்கூதடி இந்த பூலோகத்திலே சிவபெருமாக உருமாறிச்சிருக்கிறேன். என் மனைவி பேர் லட்சுமி தேவி. இந்த பூ உலகில சிலம்பையாக நாங்கள் இருவருமே கணவன்மனையாக அவதரிக்கின்றோம். எதற்காக என்றால் என்னுடைய பக்தன் அந்த கோட்டமலாளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே கருவில் 7 பெண் குழந்தை கொடுத்தோம் அன்றி ஆண்டு முதல் இன்று வரை யார் கண்களுக்கு தெரியாமல் வளர்த்து வாழ்ந்து வருகின்றார். அதில் ஒரு குழந்தை தானமாக கேட்க வேண்டும் என்றால் அழைக்க வேண்டும். கண்ணை சிலம்பாயி இந்த மகமாய நாடகத்துல 1 வருஷம் ஆச்சு இந்த சிவபெருமான் போட்டு வர்றதே இல்லை கிட்ட கூட. கண்ணை சிலம்பா எதிர்பார்க்க வேண்டும். என்னுடைய மனைவி எம்புட்டு ஒரு அழகா வருவா தெரியுமா? அடாடாடா. ஆமா, உன் மனைவி மேல உனக்கு காதல் இல்லையா? காதல்லாம் இல்லையா? மனைவி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு காதல் இருக்கா? காதல் இல்லையா? காதல் இல்லாமையா இருக்கு. என்னத்தை போனா கண்ணை சிலம்பை அழைக்க வேண்டும். கண்ணை சிலம்பு ஆயா ஆயா. ஆமா, என்னுடைய மனைவி எம்புட்டு ஒரு அழகு தெரியுமா? ஜெய், என்னுடைய மனைவி. ஏன் உனக்கு அதுல என்ன சந்தேகம்? மகனே மகனே அப்போ மகனே இப்போ வந்து நீ பெட்டிக்காரு மயனை நீ சொல்லக்கூடாது. காலையில கண்ணை சிலம்பு பல்லாண்டுகள் வாழ்ந்திருப்பாய். நீ எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நம்மளுடைய பக்தன் அந்த கோட்டம்லாளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு கோட்டை கருப்பாய்க்கு ஒரே கருவில் 7 பெண் குழந்தை கொடுத்தோம் அன்றி அன்று முதல் இன்று வரை யாரு கண்களுக்கு தெரியாமல் அரண்மனை வாழ்ந்து வருகின்றான். அந்த 7 குழந்தையில ஒரு குழந்தை தானமாக கேட்க வேண்டிய கண்ணை சிலம்பு. அதற்காகத்தான் தாங்களை உன்னை அழைத்தேன். மனித பெருமாக சென்றால்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த கோட்டை பெருமாளோட தம்பியாகப்பட்டவர் தென் திசை ஆண்டு வருகின்றார். அவருடைய வேஷத்தை நாம் அணிந்து இருவருமே செல்ல வேண்டும்.
அப்படியா? சென்றால்தான் ஒரு குழந்தை தானமாக வாங்க வேண்டும். பிறப்பு போகலாமே. இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் தெரியாம தெரியும் 2 பேரும்.